Students, நம்ம இந்த வீடியோல exercise 3.1 pair of linear equation ஓட question number 4 பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோஸ் எல்லாம் சேனல்ல அவைலபிளா இருக்கு. தேவைப்படுற ஸ்டூடெண்ட் அதை பார்த்துக்கோங்க. question number 4ல which of the following pair of linear equations are consistent or inconsistent? If consistent, obtain the solution graphically அப்படின்னு கொடுத்திருக்காங்க. முதல்ல கொடுத்திருக்க ஈக்குவேஷன் கன்சிஸ்டண்டா இன்கன்சிஸ்டண்டான்னு கண்டுபிடிக்கணும். கன்சிஸ்டண்டா இருந்தா மட்டும் கிராஃப் வரையணும். கன்சிஸ்டன்ட் அப்படின்ற வேர்டுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா சொல்யூஷன் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அது ஒரு சொல்யூஷனாகவும் இருக்கலாம், மெனி சொல்யூஷனாகவும் இருக்கலாம். ஒரு சொல்யூஷனா நம்ம அதை யூனிக் சொல்யூஷன் சொல்லுவோம். அப்போ ஈக்குவேஷன் வந்து a1/a2வும் b1/b2வும் நாட் ஈக்குவலாக இருந்தால் அது வந்து ஒரே ஒரு சொல்யூஷன் யூனிக் சொல்யூஷனாக இருக்கும். அப்போ லைன் வந்து இப்படி இன்டர்செக்ட் ஆகும் கிராஃபில். 3 ரேஷியோவும் சேமாக இருந்தால் இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கோஇன்சிடென்ட் லைன்ஸ் நமக்கு கிடைக்கும் கிராஃபில். a1/a2 b1/b2 ஈக்குவலாக இருந்து c1/c2 மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் அப்போ தான் அதை வந்து நோ சொல்யூஷன். நோ சொல்யூஷன் அப்படின்னா அவங்களுக்கு சொல்யூஷன் கிடையாது. அதை தான் நம்ம இன்கன்சிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். இன்கன்சிஸ்டண்ட்டுக்கு கிராஃப் வரைய தேவையில்லை. கன்சிஸ்டன்ட் டைப்ஸ்க்கு மட்டும் கிராஃப் வரைங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ முதல் கொஸ்டின் பாருங்கள். x plus y is equal to 5, 2x plus 2y is equal to 10 இருக்கு. இதான் உங்களோட முதல் கொஸ்டின். இந்த 5யும் அந்த 10ஐயும் ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் கொண்டு வந்திருக்கேன். முதல் ஃபஸ்ட்டு a1/a2 b1/b2 ஃபைண்ட் பண்ணுங்க. அது நாட் ஈக்குவலாக இருந்தால் அப்படியே சம்ம ஸ்டாப் பண்ணி யூனிக் சொல்யூஷன் கிராஃப்க்கு போயிடலாம். முதல்ல ஈக்குவலான்னு பார்க்கணும். எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் இங்கே 1, ரெண்டாவது ஈக்குவேஷனில் 2, 1/2 கிடைக்குது. அடுத்து 1, 2, 1/2 தான் கிடைக்குது. அப்போ c1/c2 நம்ம கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும். c1/c2 கண்டுபிடிக்கும் போது -5/-10 கிடைக்குது. மைனஸ் கேன்சல் ஆகிடும். 1s are 2s are அப்போ 1/2 கிடைக்குது. அப்போ வந்து 3 ரேஷியோவும் ஈக்குவலாக இருக்கிறதுனால இது வந்து கன்சிஸ்டன்ட் ஆனால் மெனி சொல்யூஷன். அப்போ நம்ம கிராஃப் வரைஞ்சால் நமக்கு கோஇன்சிடென்ட் லைன்ஸ் கிடைக்கும். கிராஃப் எப்படி வரைகிறதுன்னு பாருங்கள். இப்போ இந்த ஈக்குவேஷன் வந்து நமக்கு கன்சிஸ்டன்ட் மெனி சொல்யூஷன் கிடைக்குது. இதில் வந்து ஷோ தட் கிராஃபிக்கலி அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ கிராஃபில் வந்து இவங்க ரெண்டு பேரும் மெனி சொல்யூஷன் ப்ரூவ் பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு லைனுக்காக கிராஃப் போடுங்க. இப்போ இந்த ஃபஸ்ட்டு லைனுக்கு நான் ஒரு சின்ன கிராஃப் வரைகிறேன். ரொம்ப சிம்பிள். இதில் XY 2 பாயிண்ட்டை நீங்கள் கண்டுபிடிச்சாலே போதும். எக்ஸுக்கு 0ன்னு வச்சு ஒரு வேல்யூ, ஒய்க்கு 0ன்னு வச்சு ஒரு வேல்யூ. இந்த ஈக்குவேஷனில் முதல்ல எக்ஸுக்கு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இஃப் x is equal to 0, இந்த எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டுட்டோம்னா 0 + y is equal to 5 அப்படின்னு கிடைக்கும். இப்போ ஒய்யோட வேல்யூ 5 தான். இங்கே 5ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் நம்ம. அடுத்து ஒய்க்கு 0 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இஃப் y is equal to 0 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ ஒய்க்கு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸோட வேல்யூ, இந்த ஈக்குவேஷனில் ஒய் பிளேஸில் 0 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ x + 0 is equal to 5ன்னு கிடைக்கும். 0க்கு வேல்யூ இல்லை. அப்போ எக்ஸோட வேல்யூ 5 தான். ஒரு ஈக்குவேஷனோட இந்த பாக்ஸை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இதை முதல்ல பிளாட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அடுத்த லைனை ஃபைண்ட் பண்ணலாம். 0,5 ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, அடுத்த பாயிண்ட்டு 5,0. 0,5 நம்ம கிராஃபில் இப்போ பிளாட் பண்ண போகிறோம். இது உங்களோட கிராஃப் ஷீட்டில் இந்த மாதிரி ஹாரிசாண்டலாக ஒரு லைனும் வெர்டிக்கலாக ஒரு லைனும் வரைஞ்சிருக்கோம். ஹாரிசாண்டலாக வரைஞ்சிருக்க லைனோட ரைட் சைடில் எக்ஸ் ஆக்சிஸ், உங்களோட லெஃப்ட் சைடில் எக்ஸ் டேஷ் போடுங்க. ரெண்டு ஆரிஜினும் மீட் பண்ணுற இடம் எப்போவுமே 0. இதில் நமக்கு கிடைச்ச நம்பர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே 0, 1, 2, 3, 4, 5க்குள்ளே தான் இருக்கு இல்லையா? அப்போ நம்ம வந்து 1, 1 எடுத்துக்கலாம். சப்போஸ் நம்பர் வந்து 25, 30 அந்த மாதிரி கிடைச்சதுன்னா எந்த டேபிள்ஸில் எடுக்கணுன்றதை யோசிச்சு தான் எடுக்கணும். 2 டேபிளோ 5 டேபிளோ அப்படி கூட நம்ம எடுத்துக்கலாம். இங்கே கொஸ்டினில் எல்லாமே குட்டி நம்பராக இருக்கிறதுனால ஒரு பாக்ஸுக்கு ஒரு நம்பர் எடுக்கலாம். இங்கே இருக்கிறத டார்க் லைனில் தான் நீங்கள் மார்க் பண்ணணும். 1, 2, 3, 4, 5 வரைக்கும் நமக்கு இங்கே தேவைப்படுது. நான் இங்கே 5 வரைக்கும். எப்போவுமே உங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் பாசிட்டிவ் நம்பரையும் உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நெகட்டிவ் நம்பரையும் போடுங்க. உங்களோட எக்ஸ் ஆக்சிஸில் இது -1, இது -2 அப்படின்னு நீங்கள் போயிட்டே இருக்கும். அதே மாதிரி ஒய் ஆக்சிஸில் எப்போவுமே மேல் நோக்கி போகிறது பாசிட்டிவ், கீழ் நோக்கி வர்றது தான் நெகட்டிவ். அதாவது அப்பர்ட்ஸில் வந்து பாசிட்டிவ் நம்பர் போடணும். 1, 2, 3 அப்படின்ட்டு 4, 5. ஏன்னா 5 வரைக்கும் நமக்கு இப்போ பாயிண்ட் தேவைப்படுது. அது மாதிரி கீழே வந்து -1 மைனஸ் நம்பர் நமக்கு தேவைப்படலாம். நான் 1 or 2 நம்பர்ஸ் எழுதிட்டு விட்டுருங்க. எழுதியாச்சு. இப்போ இதை பிளாட் பண்ண போகிறோம். முதல்ல 0,5 0,5 அப்படின்னா ஒய்யில் 5ல பிளேஸ் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒய் ஆக்சிஸோட 5 வந்து இங்கே இருக்குது. 0,5ல ஒய் தான் வந்து 5. அப்போ இந்த ஒய் ஆக்சிஸில் 5ல பிளாட் பண்ணணும். இது உங்களோட 0,5. எப்போவுமே 0,0 மட்டும் தான் இங்கே பிளாட் ஆகும். மற்றபடி ஒரு ஆக்சிஸில் 0 வந்தது அப்படின்னா எந்த ஆக்சிஸில் நம்பர் இருக்கோ அந்த ஆக்சிஸில் போய் பிளாட் பண்ணுங்கள். அடுத்து இங்கே 5,0னா எக்ஸில் தான் 5 இருக்குது. அப்போ எக்ஸ் ஆக்சிஸோட 5ல பிளாட் பண்ணணும். இதுதான் உங்களோட 5,0. இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் பிளாட் பண்ணியாச்சு. இப்போ இவங்கள ஒரு ஸ்கேல் வச்சு ஜாயின் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஃப்ரீ ஹேண்டில் வரையக்கூடாது. நம்ம கண்டிப்பாக ஸ்கேலில் நம்ம வரைகிறது ஒரு லீனியர் ஈக்குவேஷன். லீனியர் ஈக்குவேஷனோட கிராஃபோட டைப் வந்து கண்டிப்பாக ஸ்ட்ரெயிட் லைன் தான். ஸ்கேல் மேலே இப்படி பென்சிலில் வச்சு 2 டாட்லேயும் வருதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் லைன் போடுங்க. லைனோட 2 சைட்லேயும் ஏரோ மார்க் போட்டுட்டு
அந்த லைன் மேலே நம்ம எந்த ஈக்குவேஷனை வரைஞ்சிருக்கோமோ அந்த ஈக்குவேஷன் இப்படி எழுதிருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனோட லைனை நம்ம வரைஞ்சிட்டோம். இப்போ இந்த ரெண்டாவது ஈக்குவேஷனை வரைய போகிறோம். அடுத்த லைன் பாருங்க, 2x plus 2y is equal to 10க்கு xக்கு 0ன்னு வச்சு ஒரு வேல்யூ, yக்கு 0ன்னு வச்சு ஒரு வேல்யூ நம்ம எடுக்க போகிறோம். முதல்ல இப்போ fx is equal to 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். இங்கே xக்கு 0 சப்ஸ்டியூட் பண்ணால் 2 into 0 plus 2y is equal to 10 அப்படின்னு கிடைக்குது. anything into 0 வந்து 0 தான். அப்போ 2y is equal to 10ன்னு கிடைச்சிருக்கு. அப்போ yயோட வேல்யூ என்ன? மல்டிபிள் இருக்க 2 அங்கே போனால் டிவைட் ஆயிருக்கும். 10/2 டிவைட் பண்ணால் 5 கிடைக்குது. அப்போ yயோட வேல்யூ இங்கே நம்ம 5ன்னு எழுதிக்கலாம். அடுத்து y is equal to 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்க. எந்த லைன் கேட்டிருந்தாலும் x is equal to 0, y is equal to 0 அதிலே மேக்ஸிமம் நமக்கு வந்து லைன்ஸ் வந்து கிடைச்சிரும். ஏன்னா அதுவே உங்களோட குவாட்ரண்ட் ஆக்சிஸை வந்து பிளாட் பண்ணிட்டு போயிடும். அப்போ 2x plus 2 into 0 is equal to 10ன்னு கிடைக்கும். இது 0 ஆகிடும். அப்போ மல்டிபிள் இருக்க 2 அந்த பக்கம் போனால் டிவைட் ஆகிருக்கும். அப்போ 10/2ன்றது 5 தான். அதே பாயிண்ட் வருது பாருங்க. இங்கேயும் 0,550, இங்கேயும் 0,550ன்னு வருதா? அப்போ அதே பாயிண்ட் தான் திருப்பியும் பிளாட் ஆகும். அப்போ இந்த ரெண்டாவது லைனுக்கும் நம்ம அதே இடத்துல தான் வந்து பிளாட்டிங் பண்ணணும். அப்போ அந்த லைன் மேலே தான் இன்னொரு லைனும் என்ன பண்ணியிருக்கோம்? ட்ரா பண்ணியிருப்போம். அதனால தான் இதை நம்ம என்ன லைன்ஸ்னு சொல்கிறோம்னா கோஇன்சிடென்ட் லைன்ஸ்னு சொல்கிறோம். மேக்ஸிமம் எக்ஸாமில் வந்து கோஇன்சிடென்ட் லைன்ஸ் அவங்க ட்ரா பண்ண சொல்கிறது இல்லை. ஏன்னா அதே பிளேஸில் தான் அது வந்து பிளாட் ஆகும். 2x plus 2y is equal to 10 வந்து அது. அப்போ இங்கே இருக்க எல்லா பாயிண்ட்டுமே காமன் பாயிண்ட் தானே. அதனால தான் இதுக்கு வந்து மெனி சொல்யூஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய டைம் யூனிக் சொல்யூஷனாக இருந்தால் மட்டும் ட்ரா பண்ணுங்க அப்படி கூட கொஸ்டினில் கேட்குறாங்க. இப்போ உங்களோட புக்கில் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருந்தாலே ட்ரா பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுனால தான் நம்ம இதை ட்ரா பண்ணியிருக்கோம். இப்போ ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க, x minus y is equal to 8, 3x minus 3y is equal to 16 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் முதல்ல 3 ரேஷியோ கண்டுபிடிச்சு இதில் என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ நம்ம a1/a2 கண்டுபிடிச்சா இங்கே 1 இருக்குது, இங்கே 3 இருக்குது, 1/3. b1/b2 கண்டுபிடிக்கும் போது -1/-3. ஸோ மைனஸ் கேன்சல் பண்ணால் இது ரெண்டும் சேமாக வருது. அப்போ c1/c2 நம்ம கண்டிப்பாக செக் பண்ணணும். அப்படி செக் பண்ணும்போது 8 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிட்டு 16 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிட்டு டிவைட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அப்படியே வச்சு கூட டிவைட் பண்ணலாம். ரெண்டு கான்ஸ்டன்ட்டும் ஒரே பக்கம் இருக்க மாதிரி பார்த்துக்கணும், அவ்வளோதான். ஸோ கேன்சல் பண்ணால் நான் 1/2 கிடைக்குது. அப்போ இவங்க ரெண்டு பேரும் 1/3, c1/c2 மட்டும் 1/2 வந்திருக்கு. அப்போ இந்த கண்டிஷன் கிடைக்குது. ஃபஸ்ட்டு ரெண்டு ரேஷியோ ஈக்குவலாக இருந்து மூணாவது ரேஷியோ மட்டும் நாட் ஈக்குவலாக இருந்தால் இது யாரோட கண்டிஷனா? இன்கன்சிஸ்டன்ட்டோட கண்டிஷன். அப்போ வந்து கிராஃபுக்கு நோ சொல்யூஷன் அப்படின்னு அர்த்தம். நோ சொல்யூஷன் இன்கன்சிஸ்டன்ட்டுக்கு நம்ம கிராஃப் வரைய தேவையில்லை, நோ சொல்யூஷன் எழுதிட்டா போதும். அடுத்து கொஸ்டின் நம்பர் 3 பாருங்க, ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து கன்சிஸ்டண்டாக இருந்தால் கிராஃப் வரையணும். முதல்ல a1/a2 பார்க்கலாம். 2/4 கேன்சல் பண்ணால் 1/2 கிடைக்குது. b1/b2 செக் பண்ணி பார்க்கலாம். b1 வந்து இங்கே 1 இருக்கு, b2 வந்து இங்கே -2ன்னு இருக்கு. இது +1/2, இது -1/2 கிடைச்சிருக்கிறதுனால a1/a2ஓட வேல்யூ நாட் ஈக்குவல் டு b1/b2ன்னு கிடைச்சிருக்கு. அப்போ கண்டிப்பாக கிராஃப்க்கு வந்து யூனிக் சொல்யூஷன் இருக்கும். அந்த சொல்யூஷனை கிராஃப் வரைஞ்சு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ யூனிக் சொல்யூஷனால இது கிராஃப் வரைஞ்சிடலாம். முதல்ல இங்கே கொடுத்துருக்க ரெண்டு ஈக்குவேஷனுக்கு ஒரு சின்ன டேபிள் வரைஞ்சிட்டு அதை கொண்டு போய் கிராஃப் ஷீட்டில் பிளாட் பண்ணால் போதும். இப்போ அந்த ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிச்சு நம்ம கிராஃபில் வரைய போகிறோம். ஏன்னா இது யூனிக் சொல்யூஷன் கண்டுபிடிச்சாச்சா. எக்ஸுக்கு 0ன்னு வச்சு ஒரு வேல்யூ, ஒய்க்கு 0ன்னு வச்சு ஒரு வேல்யூ எடுக்கணும். முதல்ல இந்த ஈக்குவேஷனில் எக்ஸோட பிளேஸில் 0ன்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ 2 into 0 + y, இந்த -6 ஈக்குவல் தானே, அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடலாம், +6 ஆகிடும். இது 0 ஆகிடும். அப்போ ஒய்யோட வேல்யூ வந்து கண்டிப்பாக 6 தான். இப்போ y is equal to 0ன்னு அதே ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்போ 2x is equal to இந்த y 0 ஆகிருக்கும், -6 அந்த பக்கம் போனால் +6 ஆகும். மல்டிபிள் இருக்க 2 அந்த பக்கம் போனால் டிவைட் ஆகிருக்கும். 6 2ஆல் டிவைட் பண்ணால் 3 கிடைக்குது. அப்போ 3. முதல்ல இதை கிராஃபில் பிளாட் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து சொல்யூஷன் கண்டுபிடிங்க. நான் லைனை மாற்றி ட்ரா பண்ணாமல் இருக்கிறதுக்காக இது அப்படியே இருக்கட்டும். முதல்ல 0,6 பிளாட் பண்ண போகிறோம். அதாவது ஒய்யில் தான் 6 இருக்கு இல்லையா. அப்போ ஒய் ஆக்சிஸோட 6ல் தான் நீங்கள் பிளாட் பண்ணணும். இதான் உங்களோட 0,6. அடுத்து 3,0 எக்ஸ் ஆக்சிஸோட 3ல் பிளாட் பண்ணணும். இதுதான் 3. அப்போ இது 3,0ன்ற பாயிண்ட் இதுதான். ஸோ இவங்க ரெண்டு பேரையும் கனெக்ட் பண்ணி ஒரு லைன் வரைஞ்சிடலாம். அதுதான் உங்களோட ஃபஸ்ட்டு கிராஃபோட லைன். ஸோ இந்த 3,0வையும் 0,6ஐயும் கிராஃப் ஷீட்டில் இப்படி ஜாயின் பண்ணிக்கோங்க. முதல்ல ஸ்கேலை வச்சுட்டு அதுக்கு மேலே அந்த டாட் வருதான்னு பார்த்துட்டு இப்படி கோடு போட்டுருங்க. லைன் வரைஞ்சிட்டோம். இப்போ அடுத்த ஈக்குவேஷனுக்கு பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கலாம். எக்ஸுக்கு 0ன்னு வச்சு ஒரு பாயிண்ட், ஒய்க்கு 0ன்னு வச்சு ஒரு பாயிண்ட். இதில் எக்ஸுக்கு பதிலாக 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த 4 into 0 -2y, இங்கே இருக்க -4 ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் கொண்டு போயிட்டா +4 ஆகிடும். இந்த 4 into 0 0 ஆகிருக்கும். மல்டிப்பிள் இருக்க -2 அந்த பக்கம் போனால் டிவிஷனுக்கு போகும். அப்போ 4/-2 கேன்சல் பண்ணால் -2 கிடைக்குது. அப்போ எக்ஸோட பிளேஸில் 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் ஒய்க்கு நமக்கு கிடைக்கிற வேல்யூ -2 தான்.
அடுத்து ஒய்யோட பிளேஸில் 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம் இதே ஈக்குவேஷனில். இந்த ஒய் வந்து 0 ஆகிடும். அப்போ 4x இந்த பக்கம் இருக்கிற -4 அந்த பக்கம் போனால் +4 ஆயிருக்கும். அப்போ x is equal to 4/4ன்னு வரும். கேன்சல் பண்ண வேல்யூ 1. அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து கண்டிப்பாக 1 தான். இங்கே 1ன்னு பிளாட் பண்ணிக்கலாம். ஸோ சொல்யூஷனை கண்டுபிடிச்சாச்சு. இந்த பாக்ஸை தான் ட்ரா பண்ணணும். இந்த கேல்குலேஷன் எதுவுமே நீங்கள் போட தேவையில்லை. இந்த டேபிள் மட்டும் போதும். இதெல்லாம் நீங்கள் ரஃப் ஒர்க்கில் தான் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு புரியணும்னு நான் இங்கே எழுதி காமிச்சிருக்கேன். இப்போ x 0 y -2ன்னு இருக்குது. இப்போ 0, -2 பிளாட் பண்ணோம்னா ஒய்யில் -2 இருக்குது. அப்போ ஒய் ஆக்சிஸோட -2ல் பிளாட் பண்ணணும். இங்கே கீழே வரும் உங்களோட ஒய் ஆக்சிஸோட -2 இங்கே தான் பிளாட் பண்ணும். நீங்கள் எக்ஸாம்பிள் கண்டிப்பாக பெனில் பிளாட் பண்ணக்கூடாது. நீங்கள் பென்சில் யூஸ் பண்ணுங்கள். சாரி 0, -2. ஏன்னா ஒய் ஆக்சிஸில் நம்பர் இருந்தால் ஒய் ஆக்சிஸில் தான் பிளாட் பண்ணணும். உங்களுக்கு கிளியராக தெரியணும்னு நான் இங்கே பெனில் எழுதியிருக்கேன். நீங்கள் பென்சிலில் தான் எழுதணும். இது 1, 0 எக்ஸில் 1 இருக்கிறதுனால எக்ஸ் ஆக்சிஸோட 1ல் பிளாட் பண்ணி 1, 0ன்னு எழுதணும். இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைங்க. வரைஞ்சாச்சு. இதுதான் நம்மளோட ரெண்டாவது ஈக்குவேஷன். நம்மளோட ரெண்டாவது ஈக்குவேஷன் 4x -2y -4 = 0 அப்படின்ற லைனோட ஈக்குவேஷன் அது மேலே எழுதிருங்க. இந்த ரெண்டு லைனும் மீட் பண்ணுற பாயிண்ட் தான் நம்மளோட சொல்யூஷன். இந்த பாயிண்ட்டு எக்ஸ் ஆக்சிஸில் இருந்து 2லையும் ஒய் ஆக்சிஸ்லையும் 2லையும் பிளாட் ஆயிருக்கு. அப்போ இந்த பாயிண்ட்டை நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம்னா 2, 2ன்னு சொல்லிக்கலாம். அப்போ இந்த ரெண்டு கிராஃப்லையும் சால்வ் பண்ணால் நமக்கு கிடைக்கிற சொல்யூஷன் வந்து 2, 2 தான். இதை நம்ம கிராஃபிக்கலாக சால்வ் பண்ணியிருக்கோம். இதோட கடைசி கொஸ்டின் 4th கொஸ்டின் பாருங்க. இப்போ இதோட a1/a2 b1/b2 செக் பண்ணும்போது நமக்கு இதுவும் 1/2 தான் கிடைக்குது, இதுவும் 1/2 தான் கிடைக்குது. அப்போ கண்டிப்பாக யூனிக் சொல்யூஷன் கிடையாது. மெனி சொல்யூஷனா நோ சொல்யூஷனான்னு பார்க்கணும். அதுக்கு நம்ம c1/c2 ஃபைண்ட் பண்ணணும். c1 -2 வருது, c2 -5ன்னு கிடைக்குது. அப்போ இது 1/2க்கு ஈக்குவல் இல்லைல்ல. அப்போ a1/a2 b1/b2 ஈக்குவலாக இருந்து c1/c2 மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ இது வந்து இன்கன்சிஸ்டன்ட், நோ சொல்யூஷன் அப்படின்னு அர்த்தம். நோ சொல்யூஷனுக்கு நம்ம கிராஃப் வரைய தேவையில்லை. நோ சொல்யூஷன் இன்கன்சிஸ்டன்ட் ஈக்குவேஷன் போட்டு உங்களோட சம்மை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். கன்சிஸ்டன்ட்டுக்கு மட்டும் நீங்கள் கிராஃப் வரைச்சு காமிச்சா போதும். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.